பள்ளத்தூரில் அரசு பள்ளி மாணவி மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் அவருடைய குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மாணவி கவிபாலாவின் உயிரிழப்பு அவரது குடும்பத்தை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மாணவியின் பெற்றோருக்கும் அவரது உறவினர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மாணவியின் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் வழங்கியுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பள்ளத்தூர் கிராமம் உயிரிழந்த அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி பெற்றோருக்கு ஆறுதல் நிதி உதவியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சொக்கநாதபுரம் கொம்பக்கரை குட்டை பகுதியை சேர்ந்த திரு கண்ணன் பரிமளா தம்பதியரின் மகள் செல்வி கவிபாலா வயது 12 என்பவரை பட்டுக்கோட்டை வட்டம் ஆண்டிக்காடு சாரகம் பள்ளத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வந்தார். நிலையில் நேற்று பள்ளியில் மயங்கி விழுந்த நிலையில் உடனடியாக சிகிச்சைக்கு மருத்துவமனை கொண்டு செல்லும் போது வழியில் உயிரிழந்தது என்ற துயரம் செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சி வேதனை அடைந்தேன் என்று முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். இச்சம்பவம் உயிரிழந்த மாணவியின் கவிபாலாவின் உயிரிழப்பு அவரது குடும்பத்தினருக்கு ஈடு செய்ய முடியாது பேரிழப்பாகவும், மேலும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த மாணவி கவிபாலாவின் பெற்றோருக்கு அவரது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உயிரிழந்த மாணவியின் பெற்றோருக்கு ரூபாய் 5 லட்சம் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.